இயேசு சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டார். அவர் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார்னு தெரியும். அவர் நமக்காக என்னென்ன காரியத்திற்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்று நாம் ஒரு சில காரியங்களை பார்ப்போம். ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் ஏசாயா 53 5-6 வாசிப்போம். நான் வாசிக்கிறேன், கேளுங்க. இயேசு அவர்களை நோக்கி, நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விலப்பண்ணினார். முதலாவதாக நம்ம என்ன பண்றோம்னா, அவர் சிலுவையில அடிக்கப்பட்டார்னா எதற்காகன்னா, நமது பாவத்திற்காக அவர் என்ன பண்றாருன்னா சிலுவையில் அடிக்கப்பட்டவராய் அங்க நாம் பார்க்கிறோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணுகிற ஆத்மி அவர் மேல் வந்து எழுந்தது. இன்று நம்ம என்ன பண்றோம்னா, இன்னைக்கு நம்ம ஒரு வேலை செய்யல அப்படின்னா, இப்ப ஒரு பெரிய ஒரு ஐடி கம்பெனில ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படின்னும் போது, அந்த போஸ்டிங்க்கு ஒரே ஒரு போஸ்டிங் இருக்கும்போது, அந்த போஸ்டிங்ல ஆள் என்ன பண்றாங்கன்னா எடுக்கும் போது, இவன் நம்மளுக்கு சரிபட்டு வரலன்னா அந்த இடத்துக்கு என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா இன்னொரு ஆளை போட்டுதான் ஆவாங்க. அப்படிப்பட்டதான நிலைமையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. அவரு இந்த காரியங்கள்லாம் செய்தாதான் நம்மளுக்கு அந்த ஒரு சமாதானமும், அந்த ஒரு பாவத்துக்குரியதான அந்த காரியங்களும் என்ன பண்ணுது நமக்கு. அவர் அந்த நேரத்தில் அவர் சிலுவை அடிக்கப்பட்டதான் அந்த காரியங்கள்ல இருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட முடியும். இல்லை என்றால் அவர் என்ன பண்ணுவ இல்லை என்றால் நம்முடைய பாவங்கள் என்ன பண்ணியிருக்காது, இன்னும் என்ன பண்ணிருக்காது, மன்னிக்கப்பட்டதாக இருக்காது. அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா, நாம் எல்லாரும் ஆடுகளை போய் வழி தப்பி தெரிந்தோம், அவனவன் தன் வழியில் தான் போனோம். ஆனா அவர் கர்த்தரோ நாம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விலை பண்ணினார் அப்படின்னு இருக்கோம். நாம் தனித்தனியாய் தன்னுடைய வழியிலே போயிருந்தோம். நம்முடைய காரியங்களை குறித்தும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்தும், நம்முடைய பாவத்திலே விழுந்து நாம் கிடந்திருந்தோம். ஆனால் அவர் என்ன பண்ற, நம்ம எல்லோருக்காகவும் நம்முடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் என்ன பண்றாருன்னா விலப்பினராய் காணப்படுகிறார். முதலாவதாக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டத நோக்கம் நம்முடைய பாவத்திற்காக அவர் என்ன பண்றாருன்னா சிலுவையில் அடிக்கப்பட்டவராய் அங்க என்ன பண்றாருன்னா காணப்படுகிறார். அடுத்ததாக எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலிலே புறம்பே பாடுபட்டார் அப்படின்னு சொல்றது. அவர் நாம் பரிசுத்தமாக வேண்டும், என்னுடைய ஜனங்கள் அவர்கள் என்ன பண்ணணும், பரிசுத்தமாக வேண்டும், பரிசுத்தம் செய்யும்படியாக அவர் நகரவாசல் புறம்பே பாடுபட்டார் அப்படின்னு நம்மளுக்கு பார்த்து. அவர் அந்த அடிகள் பட்டும் அவர் சித்திரவதை செய்தும் என்ன பண்றாங்க, அவர் பாடுபடுறார். எதற்காக? நாம் பரிசுத்தப்பட வேண்டும், நாம் அவருக்குள் பரிசுத்தப்பட வேண்டும் என்று அவர் என்ன பண்றாரு. அவர் அவ்வளவு பிரயாசப்பட்டு என்னுடைய ஜனங்கள் அவருடைய தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக அவர் என்ன பண்றாரு, பாடுபடுறவாறு இருக்கிறார். நமக்கு இந்த உலகத்துல நமக்கு பிடித்தவராக இருந்தா நம்ம அவருக்காக எவ்வளவு ரிஸ்க் இருந்தாலும் நம்ம எடுப்போம். அப்படிப்பட்டவராய் அங்க நம்ம மேல் அங்கேயே ஒரு அன்பை காட்டுறத பாருங்க. என்னுடைய ஜனங்கள் நம்முடைய ஜனங்கள் என்ன பண்ணணும், பரிசுத்தமாக்கப்படணும். இன்னொரு வசனம் கூட இருக்கு, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் என்ன பண்ணுங்க, பரிசுத்தராக இருங்க. அதற்காக அவர் என்ன பண்றாருன்னா தம்மை தாமே அவர் என்ன பண்றாருன்னா சிலுவையில ஒப்பு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். நாம் எல்லோரும் என்ன பண்ணணும், பரிசுத்தமாக வேண்டும் என்று அங்க என்ன பண்றாருன்னா பாடுபடுகிறவராய் காணப்படுகிறார். அடுத்ததாக எபிரேயர் 9:14 வாசிக்கிறேன், கேளுங்க. நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து
ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை சத்தை கிரியைகளாக சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பாருங்க, நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்றபடியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் தம்முடைய அவயங்களை என்ன பண்றாரு, நம்முடைய நம்முடைய நமது அவயங்கள் முழுவதும் என்ன பண்ணணும், பரிசுத்தப்பட வேண்டும் அப்படின்னு அவர் அங்க சிலுவையிலே தம்முடைய அவயங்களை ஆணிகளால் அடிக்கப்பட்டு அவர் சித்திரவாதப்பட்டு அவர் அங்க என்ன பண்றாரு, பாடுபடுறவராய் அந்த இடத்துல காணப்படுகிறார். அவர் நம்முடைய அவயங்களை, நமது அவயங்கள் முழுவதும் பரிசுத்தப்பட வேண்டும் என்று அவர் அவர் 2000 வருடத்துக்கு முன்பாக அவர் அங்க என்ன பண்றாருன்னா அவர் பாடுபடுறவரா இருக்கிறார். நம்முடைய கைகள், நம்முடைய தலை, நம்முடைய கால்கள், நம்முடைய சிந்தனை முழுவதும் பரிசுத்தப்பட வேண்டும், நமது அவயம் முழுவதும் பரிசுத்தப்பட வேண்டும் என்று அவர் அங்கே சிலுவையிலே தொங்கி எல்லா காரியங்களுக்காகவும் அவர் அங்க என்ன பண்றாருன்னா பாடுபடுறவரா இருக்கிறார். அடுத்ததாக யோவான் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்கிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதேன் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை அப்படின்னு போடப்பட்டது. நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகளை நான் இருக்கேன். அவர் அந்த சிலுவையின் நேரத்துல கூட என்ன பண்றாருன்னா நிறைய காரியங்களே அவர் அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா அவர் அங்க நமக்காக அவர் அன்பு காட்டுகிறவராய் நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்றாருன்னா அவர் தன்னை தானே அவர் சிலுவையிலே ஒப்பு கொடுக்கிறவராய் காணப்படுகிறது. நாம் தன் சிநேகிதருக்காக தன் சிநேகிதரை என்ன பண்ணணும்னா நேசிக்க வேண்டும், தன் சிநேகிதருக்காக நேசிக்க வேண்டும். அவர்களுக்காக என்ன பண்ணணும், ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு அவர்கிட்ட என்ன பண்ணணும்னா நாம் செலுத்த வேண்டும். நான் எனக்கு என்ன பண்றேன்னா எங்க அண்ணனுக்காக எங்களுடைய பிரதருக்காக நான் என்ன பண்ணுவேன்னா உயிரியே தருவேன் அப்படின்னு சொல்றதுல அதுலயும் அதிகமான அன்பை என்ன பண்ணுவோம்னா நம்முடைய கூட பிறந்த சகோதரர் தெரிஞ்ச சகோதரர்கள் இடத்துலயும் நாம் என்ன பண்ணோம்னா அன்பு காட்ட வேண்டும். நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்பதற்காக இந்த காரியங்களை அவர் நாம் பார்த்தோம். கடைசியாக 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கிறேன், கவனிங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேரும்படிக்கு அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அவர் எதற்காக அவர் சிலுவையிலே பலியானார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனிடத்தில் சேரும்படியாக. அவர் தேவனிடத்தில் சேரும்படியாக அல்ல, நாம் கிறிஸ்துவாகிய நாம் இந்த உலகத்தில் உள்ள தேவனை அறியாத ஜனங்களும் தேவனை அறிந்த ஜனங்களும் என்ன பண்ணணும்னா நாம் தேவனிடத்துல சேரும்படி அவர் என்ன பண்றாருன்னா நம்ம எல்லாருக்காகவும் அவர் அங்கு ஒப்பு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் கிறிஸ்துவும் ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக நாம் எல்லோரும் தேவனிடத்தில் சேரும்படியாக அவர் என்ன பண்றாருன்னா அநீதி உள்ளவர்களுக்காக, பாவிகளுக்காக, அநீதி தவறான காரியங்களுக்கு போறதுக்காக, தவறான செயல்களை செய்வதற்காக, அநீதி உள்ளவர்களுக்காக பதிலாக அவர் நீதி உள்ளவராய் பாவங்களை நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டவராய் அங்க என்ன பண்றாரு காணப்படுகிறார். அவர் மாம்சத்திலேயே கொலையுண்டோம் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவராய் அவர் இருக்கிறார். நாம் தேவனிடத்தில் சேரும்படியாக அவர் நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இடையிலே அவர் ஒரு பாலமாய் அவர் அங்கே தோன்றுகிறவராய் காணப்படுகிறார். நம்மை
நாம் அறிந்து நமக்காக நமக்காக நம்முடைய பாவத்திற்காக அவர் அடிக்கப்பட்டு நம்முடைய நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காக அவர் சிலுவையில் பாடுபட்டு நம்முடைய அவயம் முழுவதும் பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காக அவர் சிலுவையில் துன்புறுத்தப்பட்டு நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய அன்பை அங்கே காட்டி நாம் தேவனிடத்தில் சேரும்படியான அவருடைய சிலுவையினுடைய காரியத்தை அவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நாம் அப்படிப்பட்டவர்களா இருக்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். நாம் இந்த பூமியிலே வாழ்கிறது வாழ்க்கை அல்ல. இங்கே உண்மையும் உத்தமமாய் தேவனுக்கும் முன்பாகவும் உலகத்தில் உள்ள மக்களுக்கும் முன்பாகவும் நாம் உண்மையும் உத்தமமாய் வாழ வேண்டும். அப்படிப்பட்டவர்களாய் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டவராய் இருக்கிறார். நாம் இங்க மாத்திரம் அல்ல, ஜீவனுள்ள தேவனிடத்தில் சேரும்படியாக அவர் நமக்காக அவர் என்ன பண்றாருனா சிலுவையிலே பாடுபட்டு மரித்தவராய் இருக்கிறார். ஆனா ஆயினும் ஆவியிலே அவர் என்ன பண்ணவர் உயிர்ப்பிக்கப்பட்டவராய் அவர் என்ன பண்றாருனா காணப்படுவதா இருக்கிறார். நாமும் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பின்பற்றி தேவனிடத்தில் சேரும்படியான அந்த தொலைநோக்கை நோக்கி நாம் என்ன பண்ணணும், பொறுமையோட ஓடக்கிறோம். அப்படிப்பட்டவராய் நாம் இருக்க தேவன் தாமே உங்களுக்கு உதவி செய்வதாக. ஆமேன்.